மலர்களில் தேனை தேடி மல்லிகை பூவை சூடி உலகை நான் வளம் வந்தேன் விழிப்பார்வையா. அனைவருக்கும் இனிய நண்பகல் வணக்கம். நல்லதொரு அற்புதமான ஒரு கூட்டம். இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே மாத்திரைகளின் பின்னால் ஓடிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கிறோம். ஸோ செவிக்கு நல்ல ஒரு விருந்தாக இந்த கூட்டம் அமைந்தது அப்படின்னு சொல்லலாம். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்கிறாரு. அதுதான் உண்மையும் கூட. நம்ம உடம்பை எந்த அளவுக்கு நம்ம பார்த்து பாதுகாத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நீண்ட நாள் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் அப்படிங்கிறத அவருடைய கருத்து மூலமா நாம அறிஞ்சிக்க முடியுது. இப்போ திடீர்னு பேச சொன்னாங்க. எனக்கு தெரிந்த சில விஷயங்களை மட்டும் ரொம்ப சுருக்கமா நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது என்னுடைய அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த சில விஷயங்களை, எனக்கு கல்லூரியில படிக்கக்கூடிய 2 மகள்கள் இருக்கிறாங்க. ஆனா நான் இன்னும் இந்த அளவுக்கு நான் என்னுடைய உடம்ப நான் ஆரோக்கியமா பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, அந்த டெலிவரி டைம்ல எங்க அம்மா கொடுத்த அந்த இயற்கை சார்ந்த உணவு முறைகள்லாம் காரணம். அந்த உளுந்தங்களி, பூண்டுக்களி இதெல்லாமே எல்லாருக்கும் கொடுக்கறது தான். ஆனா அவங்க ரொம்ப ஒரு கட்டுப்பாடான ஒரு உணவு முறைகளை எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. நான் இப்ப நினைக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லி தர்றதுக்கு எனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு காய்கறிகளோட சேர்ந்த ஒரு உணவு பழக்க வழக்கம், நல்ல ஒரு உணவு பழக்க வழக்கம் நமக்கு கண்டிப்பா தேவை அப்படிங்கிறத இந்த கூட்டத்தின் வாயிலாக நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். இங்க முதியவர்கள் இருக்கிறீங்க. சில பேருக்கு முழங்கால் வலி இருந்துட்டு இருக்கும். அதாவது எலும்பு மஜ்ஜையில இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜை குறையும் பொழுது எலும்பு தேய்மானம் ஏற்பட்டு முட்டில வாதம் மாதிரி வலி இருந்துட்டு இருக்கும். அவங்களுக்கு என்னுடைய பாட்டி வைத்தியம் ஒன்று நான் தெரிந்ததை சொல்றேன். அதாவது உளுந்த மாவு இருக்கு இல்லையா, தோலோட சேர்ந்த தொளிப்பருப்பு உளுந்து மாவை எடுத்துக்கிட்டு முட்டையுடைய வெள்ளை கருவை மட்டும் எடுத்து கலந்து முட்டில போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த முட்டி வாத வலி நாள்பட அது சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது உங்களுக்கு அது மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க முயற்சி பண்ணுங்க. அப்புறம் இந்த வெயில் காலங்கள்ல நம்ம வெயில போயிட்டு வரும் பொழுது கண் எரிச்சல் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம படுத்தோம் அப்படின்னா தூக்கம் வராது. அந்த நேரங்கள்ல பச்சை வாழைப்பழ தோலை எடுத்து கண்கள்ல வச்சுட்டு அப்படின்னு நம்ம தூங்கணும்னா நேரம் ஆக ஆக அந்த குளிர்ச்சி கண்ணுல இறங்கி சில நேரத்துல சீக்கிரமாவே நல்ல தூக்கமும் வரும். அந்த சூடும் உடம்ப விட்டு தணிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பெண்களுடைய அந்த கூந்தல் வளர்ச்சிக்கு ஒண்ணு சோற்று கற்றாழை அதை எடுத்து அதுல வெந்தயத்தை ஊற வச்சு ஒரு நாள் இரவு முழுவதும் ஊற வச்சு மறுநாள் எடுத்து அந்த வெந்தயத்தை அரைத்து தலையில் தேய்த்து குளித்தோமானால் நன்கு முடி வளர்ச்சி இருக்கும். ரொம்ப ஒரு ட்ரையா ரொம்ப காஞ்சு போன அந்த முடி இல்லாம இருக்கும். எண்ணெய் பசையோட நல்லா வளர்ச்சியும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நல்ல தகவல்களை அவங்களோட பகிர்ந்துக்கிட்டதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. நல்லதொரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி.